தான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்த சீக்கிரமாகவே தமிழ்ச்செல்வியே சேதுக்கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேது சென்னைக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு தமிழ், என்னால் இதுக்கு மேலே உன்னை பிரிஞ்சு தனியாக இருக்க முடியாது. நீ சீக்கிரமா வா, நான் கருப்பு மாமாவை கார் எடுத்துக்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சேதுவும் சொல்ல, இதை கேட்டதும் அங்கே இருந்த தமிழ்ச்செல்விக்கோ ரொம்பவுமே பதட்டமாகி இங்கே வசந்தி கிட்ட வந்து, அம்மா, அவர் கருப்பண்ணாவை அனுப்பி வைக்கிறாராம், நான் அந்த காரில் என்னை வர சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு தமிழ், எனக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு, எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த துணி பைய உன்னோட வயிற்றில் கட்டிக்கடி. அம்மா, நான் முடியாது முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை மேலே மேலே தப்பு பண்ண வைக்காத. இங்கே பாரு, ஒழுங்காக இதை எடுத்துக்கிட்டு நீ போயிடு அப்படின்னு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வியும் சொல்ல, உடனே அங்கே இருந்த தமிழ்ச்செல்வியோட பாட்டியுமே, இங்கே பாரு தமிழ், நாங்கள் சொல்கிறதே கேளு, உன்னோட வாழ்க்கை இப்போதான் ஏதோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீ இதையும் கட்டாமல் போனேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியது தான் அப்படின்னு பாட்டி சொன்னதும், இங்கே பாரு பாட்டி, அப்படியெல்லாம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ண மாட்டேன். நான் கர்ப்பமாக இருக்கேன், என் வயிற்றில் குழந்தை இருக்குது, அது கூடி சீக்கிரம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நான் மறுபடியும் ஏமாற்ற மாட்டேன், இங்கேருந்து போயிடுமா. தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி பேசுனதை கேட்டதும் வசந்தியோ இங்கே தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து, உன் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் தமிழ், இந்த அம்மா ஒரு மடிப்பிச்சையாக தான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த துணியை தயவு செஞ்சு வயிற்றில் கட்டிக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருப்பு வந்துடுவான், அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட திட்டம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கெஞ்சவுமே இங்கே தமிழ்ச்செல்வியும் ஒரு வழியாக மனசு மாறி அந்த துணி பையையும் வயிற்றில் கட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கருப்புமே வீட்டுக்கு வந்து தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. சேது ரொம்ப ஆர்வமாகவே தமிழ்ச்செல்வியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே தமிழ்ச்செல்வியுமே கார்ல இருந்து வந்து வெளியே இறங்குறத பார்த்ததும் சேதுவுமே தமிழ்ச்செல்வியோட வயிற்றை பார்த்து, வயிறு பெருசாக இருக்கிறத பார்த்து வேக வேகமாக ஓடி போய், தமிழ், இதை பார்க்க தான் நான் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எத்தனை பேர் என் குழந்தைய குறை இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ அவமானப்படுத்தியிருப்பாங்க உன்னை. இப்போ பாரு, என் குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு, உன் வயிறு வளர்ந்துருக்கு, என் பொண்ணு நல்லா வளர்ந்துருக்கா, இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே ஆனந்த கண்ணீரில் தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்த தாமரை வேக வேகமாக சாவித்திரி கிட்ட ஓடி வந்து, அம்மா, அந்த தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தால பாரு, காரில் வந்து இறங்கியிருக்கா, அது மட்டும் இல்லைம்மா, அவளோட வயிறும் பெருசாக இருக்கு. அப்போது நாம் நினச்ச மாதிரி அவள் கர்ப்பமாகவே இல்லைன்னு தானே நினச்சோம், இப்போ என்னன்னா அவள் கர்ப்பமாக இருக்காளே. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, உண்மைதான், நீ வேணா அங்கே வந்து நடக்கிற கூத்த பாரு. சேது மாமா அப்படியே அந்த தமிழ்ச்செல்வி பிடிச்சி மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே சம கோபம் வருது அப்படின்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்ல, சாவித்திரியுமே வேக வேகமாக ஓடி வந்து தமிழ்ச்செல்வியோட வைத்தியம் பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வியோட வயிறு பெருசாகி இருக்கிறத பார்த்ததும் அங்கே இருந்த ராஜாங்கம் அப்பத்தான்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. அப்பத்தா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட, என்னடி ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வியோட வயிறு பார்த்தல, குழந்தை ஆரோக்கியமா எப்படி வளர்ந்து வருதுன்னு பாரு, என்னமோ குறை சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ வயிறு நல்லாவே வளர்ந்துருக்கு, நீ வா தமிழ்ச்செல்வி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு வீட்டு உள்ளேயும் போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே மோகனாவுக்கோ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே அதிர்ச்சியில் வாயடிச்சு போய் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்கிறாங்க, என்னம்மா, என்னமோ அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாகவே இல்லைன்ற மாதிரில நீ பேசுன, இப்போ என்னன்னா அவள் வயிறு இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்து நிற்குது, அப்போது நாம் சந்தேகப்பட்டது தப்பு தான் போல, உண்மையாகவே அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான் இருக்கா போல அப்படின்னு சித்ரா சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அடியேய், அது எப்படிடி, இங்கே 5 மாதமாக இருந்தா, வயிறு அப்போ வரைக்கும் பெருசாகவே இல்லை, ஆனால் திடீர்னு அன்னைக்கு அந்த செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்து கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு வாரம் கழித்து வந்து நிற்கிறா, வயிறு பெருசாக இருக்குது, இதில் கூட ஏதோ ஒரு சந்தேகம் இல்லை. அட போமா, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். அடியேய், சந்தேகப்பட வேண்டிய நேரத்தில் சந்தேகப்பட்டு தாண்டி ஆகணும். எனக்கு இந்த விஷயத்தில் இப்போதான் நல்லாவே புரியுது. அன்னைக்கு எதுக்காகடி வசந்தியும் செல்லப்பாண்டியும் வேக வேகமாக வந்து இந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகணும்? இந்த இடத்துல தான்
ஏதோ ஒன்று இடிக்குது, நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சேது தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அங்கே வந்த மோகனா, சேது உன்னை அப்பா கூப்பிடுறாரு, என்ன ஏதுன்னு கேளு, நான் தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்சம் பேசணும், அவளும் டயர்டாக இருப்பாள, நான் ஜூஸ் போட்டு கொடுத்து அவகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஏதுன்னு வேலையை போய் கவனி அப்படின்னு சேதுவை அங்கே இருந்து அனுப்பிட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க மோகனா. தோட்டத்துக்கு பின்னாடி வந்த மோகனா தமிழ்ச்செல்வி கிட்ட, என்ன தமிழ், உண்மையாகவே உன் வயிறு வளர்ந்து தான் இருக்கா? அது அத்தை, இங்கே பாரு, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடு, இன்னும் யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி கர்ப்பிணி வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து இப்படி நிற்கிற? அத்தை, நான் எவ்வளவோ அம்மா கிட்ட சொன்னேன், என் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து தான் இப்படி என்னை பண்ண சொன்னாங்க. என் வயிறு பெருசாலாம் ஆகலை, என் வயிறு உள்ள துணி மூட்டையை வச்சு கட்டி விட்டு அனுப்பியிருக்காங்க. நான் எவ்வளவோ சொன்ன அத்தை, எங்கள் வீட்டில் கேட்கவே இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, எப்படியோ போ தமிழ், சேதுவை பார்த்தல, அவன் உன் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு அம்புட்டு ஆசையாக இருக்கான், இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உடனே அங்கே வந்த மலர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, தமிழ், நீ சொன்னது எல்லாத்தையும் நானும் தான் காது கொடுத்து கேட்டேன், நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சரின்னு படலை தமிழ், உனக்கு அக்காவா நான் சொல்கிறேன், இக்க முத்துனா கடை தெருவுக்கு வந்து தான் தீரணுங்கிற மாதிரி மாதம் ஆக ஆக உன் வயிறு பெருசாகிற மாதிரி நீ காட்டுவ, ஆனால் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்கிட்ட குழந்தைய எதிர்பார்ப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுவ சொல்லு? எனக்கு தெரிஞ்சு நீ போய் சேது மாமா கிட்ட எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு மலர் சொல்ல, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, இல்லை மலர், அந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தமிழ்ச்செல்வி நல்லபடியாக நம்ம வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த உண்மையும் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அவரும் சேதுவும் தமிழ்ச்செல்வி வீட்டு உள்ளே சேர்க்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுவாங்க. காலம் ஃபுல்லாக இவ வாழ வெட்டியாக தான் வாழ வேண்டியது வரும். விடு தமிழ், என்ன நடக்குதோ நடந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு மோகனாவுமே ஒரு வழியாக தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இங்கே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த தாமரை வேக வேகமாக போய் சாவித்திரி கிட்ட, அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி, என்ன விஷயம்? அந்த மோகனாத்தை மலர் தமிழ்னு 3 பேர் கூடி கூடி ஏதோ பேசுகிறாங்கம்மா, அந்த தமிழ்ச்செல்வி கண்ணை கசக்கி நின்றுக்கிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த தமிழ் கர்ப்பமா இல்லையாம்மா? அடியே முட்டாளா நீ, அதான் வயிறு இம்புட்டு பெருசாக வளர்ந்து நிற்குதே. அம்மா எனக்கு என்னமோ அங்கதாம்மா இடிக்குது, இவ்வளோ நாளாக வயிறு பெருசாகவே ஆகலை, திடீர்னு அவள் வயிறு பெருசாக வந்து நிற்குதுமா. இல்லைம்மா, இதை சும்மாவே விடக்கூடாது, நாம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீ சொல்லியிருந்தல அந்த தமிழ்ச்செல்வியை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சு அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாம் உள்ளே போகணும்னு சொல்லுவல, இப்போ அதுக்கான காலம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போவே போமா, போய் வீட்டில் எல்லார்கிட்டையும் இந்த தமிழ்ச்செல்வி ஏதோ ஒரு நாடகம் ஆடுறான்னு ஏதாவது சொல்லுமா, நாம் அப்படியே வீட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? நாம் என்ன எதுன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போய் ராஜாங்க அண்ணன் முன்னாடி போய் தமிழ்ச்செல்வியை குறை சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்க கொட்டா கூட கொடுக்காம இந்த வீட்டை விட்டு துரத்தி வெளியே அடிச்சிடுவாங்க. பேசாமல் அமைதியாக இருடி, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டு நாம் அந்த வீட்டுக்குள்ளே போவோம். இப்போதைக்கு பொறுமையாக இருப்போம். நாம் பண்ண தப்பில் ராஜாங்க அண்ணன் பயங்கர கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்குள்ளே தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு, அப்பத்தா இருந்துக்கிட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வியோட வயிறு பெருசாகலை ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வயிறும் பெருசாயிடுச்சு, நாளும் கூடி போச்சு. அடுத்தது என்னது தெரியுமா? என்னத்தா சொல்கிற? எதுவாக இருந்தாலும் சொல்லு, அதை நம்ம பண்ணிடலாம். ஐயா ராஜாங்கம், தமிழ்ச்செல்விக்கு கணக்குப்படி பார்த்தா 5 மாதம் ஆயிடுச்சு. 5ஆம் மாதம் பூ முடிச்சு வளகாப்பு பண்ணுவாங்க, உடனே அதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அப்பத்தா சொன்னதை கேட்டதும் சேதுவுமே இங்கே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்பத்தா சொல்கிற? தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பா? அடே முட்டாள், ஆமாண்டா சேது, உன் பொண்டாட்டிக்கு 5ஆம் மாதம் வளகாப்பு பூ முடிச்சா அவள் வயிற்றுல இருக்க குழந்தை சந்தோஷப்படும், அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கே சீக்கிரமாக வளகாப்பு பண்ணுற வேலையை பாருங்க அப்படின்னு அப்பத்தா சொன்னது கேட்டதும் அங்கே இருந்த ராஜாங்கமுமே, அப்புறம் என்ன,
தமிழ்ச்செல்வி நாளைக்கே உனக்கு வளைகாப்பை நடத்துகிறோம் அப்படின்னு ராஜாங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் இதை எப்படி நாம் சமாளிக்க போகிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயத்தோடையும் படபடப்போடையும் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க.